அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேசிட்ட மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தொண்டர்களை வெறியேத்துறாரு. அடிக்காதப்பாங்கிறாரு. அடிக்காதப்பான்னு சொன்னவர் எதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரை பேஷண்ட் ஆக்கிடுவேன்றாரு. கொலை மிரட்டல் இது. முழுமையாக சங்கிமயமாக அவர் மாறியதும் அல்லாமல் அவருடைய தொண்டர்களை வெறியேற்றுவது பாஜகவினுடைய பேட்டர்ன் இதுதான். அந்த ரவுடித்தனம் தான் ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டுக் கொள்ள வைத்தது. சுட்டுக் கொன்றதற்கு பிறகு நான் டிவியில பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று தடித்தனமாக பேச வைத்தது. ஸ்டாலின் இன்றைக்காவது கூட்டத்தில் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரா? திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுற பேச்சு ஸ்டாலின் பயங்கரமா சர்ச்சையா இருக்கு. சிவனோட ஆட்டத்தை பார்த்துருக்கீங்க, சீமானோட ஆட்டத்தை நீங்க தான் பார்க்க போறீங்க. ஒரு சித்தப்பா இவர் சின்னமகன், சித்தப்பாவுக்கும் சின்னமகனுக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் இல்லை போல. கடைசியில் எவனும் ஓட்டு கேட்க வந்தோன்றதெல்லாம் மறந்துட்டு நான் அணில் வேட்டைக்கு வந்திருக்கிறேன், நான் புலி வேட்டைக்கு வந்திருக்கிறேன், நான் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேட்டைக்கு வந்திருக்கிறேன். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். உயிர்காக்கும் ஆம்புலன்ஸை வைத்து அரசியல் செய்கிறது திமுக. ஆளில்லா ட்ரோன்களை எப்படி போர்ல ஏவுறாங்களோ அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி இந்த புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்துல இந்த ஆளில்லா ஆம்புலன்ஸ்களை விடுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. எடப்பாடியே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அந்த மேடையில் பேசுகிறாரு. இனிமே ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் மீட்டிங் நடுவில் வந்தால் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரையே பேஷண்ட் ஆக்கி அந்த ஆம்புலன்ஸில் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டம் நடக்கிறது. கூட்டம் நடக்கும்போது இடையில ஆம்புலன்ஸ் ஒன்று வருகிறது. இல்லை, ஒரு தடவை வந்தால் பரவாயில்ல. அவர் சொல்றாரு 30க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இதே மாதிரி பிரச்சனை வருது. இல்லை, 30க்கும் மேற்பட்ட அப்படின்றது எக்ஸாஜரேட்டடாக சொல்றாரு. அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க, ஒரு 5-6 இடங்களுக்கு மேலே ஆம்புலன்ஸ் வருவது போல தெரிகிறது. அப்படியே ஆம்புலன்ஸ் வருகிறது அப்படின்னா ஆம்புலன்ஸ்ல ஆள் இருக்காங்களா இல்லையா, அந்த கதவை திறந்து பாரு, டிரைவரை பேஷண்ட் ஆக்கிடுவேன், இது என்ன பேச்சு? திமுக ஆம்புலன்ஸ் அனுப்புது அப்படின்னு நீங்க கருதுறீங்க அப்படின்னா கோர்ட்ல போய் ஒரு கேஸை பதிவு பண்ணுங்க, ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க, அல்லது காவல் நிலையத்துல நம்பிக்கை இல்லைன்னா கோர்ட் இருக்கு. அதே சொல்றாரு, நம்பரை நோட் பண்ணுங்க. அதெல்லாத்தையும் அந்த கூட்டத்தின் மேடையிலே பேசுறாரு. இது எங்க வச்சு பேசணும்? இந்த மாதிரி தொடர்ந்து வருகிறது அப்படின்றத கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அறிக்கையா கொடுத்திருக்கலாம், வழக்கு பதிவு செய்யலாம். எங்க ஒரு பிரதான எதிர்கட்சி ஒரு அரசியல் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புறது சரியா? அந்த டிரைவர் இன்றைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஒரு நோயாளி அவருடைய உயர் சிகிச்சைக்காக அவரை மேல் சிகிச்சைக்கு அழைத்து செல்வதற்காக ஆம்புலன்ஸ் அழைக்கப்பட்டிருந்தது, அவசரமாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் மருத்துவ உதவியாளர்கள் சங்கத்திலிருந்து இதை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடனே அதற்கு பிறகு விளக்கம், நாங்க ஆம்புலன்ஸ் மதிப்பவர்கள், பெரிதும் போற்றுபவர்கள், பார்த்தமே நேற்று ஆம்புலன்ஸ் எந்த அளவுக்கு போற்றுனீங்கன்னு பார்த்தமே. சரி, ஆம்புலன்ஸ் வருது இல்ல, ஆம்புலன்ஸுக்கு முதல்ல வழிவிடுங்க அப்படின்றதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும். அதுல ஆள் இருக்கா இல்லையான்றத செக் பண்ற துணிவு உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஆம்புலன்ஸ் வருது வழிவிடுங்கன்னு சொல்றதும் வீடியோ எல்லாம் அது எப்படி சொல்றாரு? எப்பா ஆம்புலன்ஸ் வந்துருச்சுப்பா வழிவிடுங்கப்பா அப்படி சொல்றாரா? இல்ல, முன்னாடி கூட்டங்கள்ல வழிவிடுங்க ஆம்புலன்ஸ் வருது சொல்றாரு. எங்க போச்சு அந்த பொறுமை? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தொண்டர்களை வெறியேத்துறாரு. தொண்டர்களை எதற்கு வெறியேற்றுகிறார் அப்படின்னா அடிக்காதப்பாங்கிறாரு. அடிக்காதப்பான்னு சொன்னவர் எதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவரை பேஷண்ட் ஆக்கிடுவேன்றாரு. கொலை மிரட்டல் இது. டிரைவரை கொன்றுவேன்றாரு. என்னோட கூட்டத்தில் இனிமேல் யாராவது ஆம்புலன்ஸோட வந்தீங்கன்னா டிரைவரை அடிச்சே கொன்றுவேன்றாரு. அதுக்கு தொண்டர்களை வெறியேற்றிருக்கிறார். அதுதான் நேற்று ஓப்பனா பேசியிருக்கிறாரு. அவருடைய கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஆக்கிடுவோம்னு சொல்றதும் நீங்க சொல்றதும் வேற மாதிரி இருக்கு. பேஷண்ட் ஆக்கிடுவோம்னா அப்ப என்ன அர்த்தம்? கையை காலை முடிச்சிருவோம், கொல்ல மாட்டோம், அந்த மாதிரியா? இப்ப இந்த தீனா படத்துல ஒரு டயலாக் வருமே, உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், உயிர் மட்டும் இருக்காதுன்னு அந்த மாதிரி எதுவும் செய்ய போறாரா? அப்ப இவர் ரவுடியா? ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு மாண்பு இருக்குல்ல. இவர் தானே சொல்றாரு, தமிழ்நாட்டில் பெரிய கட்சி, முக்கியமான எதிர்கட்சி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் சொல்றீங்கன்றாருல. ஒரு முக்கியமான எதிர்கட்சியின் தலைவர் ஒருத்தர் ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்தாங்கன்னா அடிச்சு படுக்க போட்டுருவேன் அப்படின்றாருன்னா இது எப்பேற்பட்ட பேச்சு? இது சீமான் மாதிரியான அரைவேக்காடுகள் பேசுகின்ற பேச்சை எடப்பாடி பழனிசாமி பேசலாமா? ஏன் இதை பேச வேண்டிய அவசியம் வருது? எடப்பாடி பழனிசாமிக்கு அடிப்படையில் ஒரு விரக்தி இருக்கிறது. கஷ்டப்பட்டு கூட்டத்தை கூட்டுறோம், கூட்டத்துக்கு ஆள் வர மாட்டாங்க, பல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டியதா இருக்கு அப்படின்ற வருத்தத்தில் ஏற்கனவே இருக்கிறார். ரெண்டாவது, அவர் பேசுவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக கருதப்படுகிறதா அப்படின்னா அதுவும் இல்லை. மாறாக திமுகவினுடைய பிரச்சாரகராக அவரே மாறி இருக்கிறார். இப்பயும் அவர்
திமுகவுக்கு வேலை பார்க்கறது மாதிரியே தான் பேசிட்டு இருக்கிறாரே தவிர அவருடைய அரசியல் என்ன, அவருடைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றத பத்தி அவர் எதுவுமே பேசுறது இல்லை. ரொம்ப தெளிவாக ஒன்றும் இல்லை. இப்ப நான் வந்து பல்வேறு பொதுக்கூட்டங்களுக்கு போயிருக்கிறேன். தொடர்ந்து ஒரு 3 கூட்டங்கள்ல வரிசையா நான் பேசும்போதோ அல்லது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு நிர்வாகியோ அல்லது அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பேசும்போதோ எதிர்க்க இருக்கக்கூடிய மசூதிலையோ அல்லது பின்னாடி இருக்கக்கூடிய மசூதிலையோ பாங்கு ஒலிக்கிற சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டது அப்படின்னா உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா நிறுத்திடுவாங்க. கூட்டம் ஒரு 5 நிமிடம் அப்படியே நின்றும். அப்படியே அந்த பேச்சாளர் அப்படியே ஃப்ரீஸ் அது ஆயிடுவாரு. ரொம்ப வழக்கமா தானே இருக்குல்ல. சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டம் நடத்துற ஒருத்தர் 6 மணிக்கு நாங்க வரும்போதெல்லாம் பாங்கு ஓதுதுன்னு சொல்றது அரசியல் ரீதியாக 2 சமூகத்திற்கிடையே பிளவை ஏற்படுத்துவதா இல்லையா? மதக்கலவரத்தை பிரச்சனையே இங்க தூண்டுவதா? வரலையேங்க. அப்படி வரல. ஆனா எடப்பாடி அப்படியான பிரச்சனையை தானே எழுப்புறாரு. இப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாரு? வாங்க ஓதுறாங்க, என்ன நான் வரும்போதெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னா பரவாயில்ல, சொல்லாத இப்ப விஷயத்தை நீங்க ஏன் பதிவு ஆம்புலன்ஸுக்கு என்ன பண்றீங்க? ஆம்புலன்ஸுக்கு என்ன சொல்ல போறாரு? கோயிலை பத்தி பேசுறாரு. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறத போது ஆம்புலன்ஸ் டிரைவரை பேஷண்ட் ஆக்கிடுவேன்னு பேசுறாரு. வெறியூட்டுகிறார், தொண்டர்களை வெறியூட்டுகிறார். நான் அந்த உதாரணத்தை எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வாங்கு ஓதுறதுன்றது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த நேரத்தில் கூட்டத்தை நிறுத்துவது அப்படின்றதுக்கு கூட்டத்தை நடத்துபவர்கள் பழகிய ஒரு விஷயம். இதை யாரும் அரசியல் ரீதியாக திரிக்கிறது இல்லை. ப்ரொவைடட் தட் அது பிஜேபியாக இல்லாத பட்சத்தில். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் விவகாரத்தை திசை திருப்புவது அப்படின்றது வந்து எவ்வளவு அருவருக்கத்தக்க அரசியல். அந்த நேரத்துல ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு ஒரு பக்குவப்பட்ட மனநிலை வந்திருக்க வேண்டுமா இல்லையா? இது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியினுடைய ட்ராக் ரெக்கார்ட் நக்கீரன்ல அதை பற்றிய வீடியோக்கள் கூட பார்த்திருக்கிறேன். பழைய வீடியோ ஒன்று, எடப்பாடி வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருந்த ஒரு காவலர், அதாவது காவல்துறை அதிகாரி, காவல்துறையை சேர்ந்த ஒரு கடைநிலை ஊழியர் ஒருத்தரை அடித்து சித்திரவதை செய்கிறார்கள் அப்படின்ற வீடியோ இன்றைக்கும் நக்கீரனுடைய இணையதளத்தில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் அதை 7 வருஷம் முன்னாடி நான் பார்த்து 2-3 வருஷம் இருக்கும். அப்பயே அது 7 வருஷம் பழைய வீடியோ. அப்புறம் அமைச்சராகவே இருந்திருக்கிறார். அப்போ இப்படி தொடர்ந்து அவருக்குன்னு ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. இன்னும் ஊருக்குள்ள அவரை பத்தி பேசுறவங்க, இவர் வேற ஒரு கேஸ்ல சம்மந்தப்பட்டாருங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்காக அமைச்சர் முத்துசாமி, செங்கோட்டை ஆம்புலன்ஸ் பிரச்சனைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அவருடைய மனநிலை, அவருடைய உளவியல், அவருடைய பேக் ரெக்கார்டு, அவர் யாருன்றதை இதுதான் தீர்மானிக்குது. அவருக்கு ஏன் அந்த பொறுமை வரமாட்டேங்குது? இதேதான் ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் இதேதான் பிரதிபலித்தது. ஸ்டெர்லைட் பிரச்சனையிலையும் இதேதான் பிரதிபலித்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் என்ன நடந்தது? ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது ஆம்புலன்ஸ் வருகிறது. அந்த ஆம்புலன்ஸுக்கு அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விலகி வெளிவிடுறாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குதுன்னு தெரியுது இல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது. இப்ப எடப்பாடி என்ன சொல்றாரு? நான் கூட்டம் நடக்கிறேன்னு தெரியுதுல, நான் கூட்டம் நடத்துறேன்னு தெரிஞ்ச உடனே ரூட்டை மாத்தி விட வேண்டியதானு கேட்கிறாருல. மெரினா பீச்ல ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குதுன்னு தெரியுது இல்ல, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு அங்க ஆம்புலன்ஸ் போச்சு? நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா தினமும் ஒரு ஆம்புலன்ஸ் அங்க போய்கிட்டே இருந்துச்சு. போன அத்தனை ஆம்புலன்ஸுக்கும் அவ்வளவு பேரும் மொத்த பீச் ரோட்டையும் விலக்கி வெளிவிட்டாங்க. மதுரையில தெப்பக்குளத்துல நடந்த போராட்டத்துல நான் இருந்திருக்கேன். அந்த மதுரையில தெப்பக்குளத்துல நடந்த போராட்டம்ன்றது, மதுரை ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஜாகிரபி நல்ல பழக்கம். மதுரை அந்த தமுக்க மைதானத்துக்கு வெளியே வந்து போராட்டம் நடத்துறாங்க. தமுக்க மைதானம் அப்படின்றது கோரிப்பாளையத்தில் அமைந்திருக்கிறது. நீங்க தமுக்க மைதானத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருந்து தமுக்க மைதானத்துல இருந்து நேரா போய் லெப்ட் கட் பண்ணீங்கன்னா தான் மதுரையில் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு போக முடியும். இங்கிட்டு இருந்து வர்றதுனால அதை தாண்டி தான் போக முடியும். சுத்தி போறது அப்படின்னா அது பெரிய சிரமத்தை ஏற்படுத்திடும். அந்த பகுதியில் தினமும் ஆம்புலன்ஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. நாங்க அத்தனை பேர் எந்திரிச்சு வழி விட்டுட்டு தான் இருந்தோம். யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியோ, சசிகலாவோ, ஓபிஎஸ்ஓ, மோடியோ ஆம்புலன்ஸை ஏவுகிறார்கள் அப்படின்னு யோசிக்க கூட இல்லை. யாருக்கு இந்த மாதிரியான யோசனைகள்லாம் வரும் அப்படின்னா, கடந்த காலத்தில் இதை செய்திருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான யோசனைகள் வரும். ஒன்றும் இல்லை, ஸ்டெர்லைட் போராட்டத்தின் பொழுது அங்க இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள், மனிதநேய அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆம்புலன்ஸ் இயக்குனாங்க. அந்த கடைசி நாள்ல திட்டமிட்ட அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டதற்கு பிறகு அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களே அவ்வளவு பதற்றமான சூழ்நிலையில ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு இருந்தாங்க. அதை அவர்களே பதிவு செய்திருக்காங்க. நம்ம மில்டன் கூட அங்க டாக்குமெண்ட்ரி பண்ணி இருக்கிறாரு, நேரடியாக பார்த்திருக்கிறோம். அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. ஆம்புலன்ஸுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஆட்சி காலத்துல? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல. அப்போ அதனுடைய நீட்சியாகத்தான் இதையும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அவருடைய உளவியலே ஒரு கட்ட பஞ்சாயத்து செய்பவராக, ஒரு அடிதடி கலாட்டா செய்பவராகத்தான் அவருடைய மனநிலை இருக்கிறது. இது மாதிரி என்றைக்காவது திமுகவை சேர்ந்த தலைவர் பேசி இருக்கிறாரா? ஸ்டாலின் என்றைக்காவது கூட்டத்தில் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரா? திமுகவில் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுற பேச்சு பயங்கரமா திமுகவில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர்கள் பேசுறது சர்ச்சை ஆகிறது அப்படின்னா, அதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர்கள் என்ன பேசி இருக்கிறாங்கன்றதையும் சேர்த்தான் பேசணும். அவங்க வந்து அதிமுகவினுடைய தலைமை கழக பேச்சாளர்கள் அத்தனை பேர் வந்து மாண்புமிகு ஆளும் கட்சியின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்னு தான் பேசுறாங்களா?
அதுக்கு திமுக காரங்க எதிர்வினை ஆற்ற மாட்டாங்களா? இது என்ன பேச்சு? 2 தரப்பிலும் தலைமை கழக பேச்சாளர்கள் ஒருவரோடு ஒருவர் கடுமையான கருத்து மோதலை வைக்கிறது அப்படின்றத இல்ல, அப்படி மக்களே பார்த்தா கூட பழகியிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுமே கூட ஒருமையில பேசியிருக்காரு. இல்ல, இது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாம மனிதநேயமற்ற கட்ட பஞ்சாயத்து செய்யற மனநிலை. இந்த கட்ட பஞ்சாயத்து மனநிலையோடு எந்த கூட்டத்திலாவது திமுக தலைவர் பேசி இருக்கிறாரா? கலைஞர் பேசி இருக்கிறாரா? ஸ்டாலின் பேசி, ஜெயலலிதா கூட இப்படி பேசினது கிடையாது. ஆனா இவர் பேசுறாரு. இது எப்படி இந்த மனநிலை வருது? அப்போ இது எல்லாமே அவர் யாருன்றதை டிஃபைன் பண்ணுது. இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே தொடர்ந்து அவர் பேசுறத பாருங்க. தொண்டர்களை வெறியூட்டி கொண்டே இருக்கிறார். ஒரு சம்பவம் அல்லது வேற ஒரு சம்பவத்தின் வாயிலாக வெறியூட்டி கொண்டே இருக்கிறார். இப்போ நம்ம சில ஜஸ்டிபிகேஷன் சொல்றோம்ல, தொடர்ந்து இது போல செய்யறாங்க, அதனால அவர் கோவப்படுறாருன்னு சில ஜஸ்டிபிகேஷன் சொல்றோம்ல. வடக்கிலும் இதே தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பசு பாதுகாவலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பசுமாட்டு கறியை பொது இடத்துல கொண்டு போகாதான்னு சொல்றோம். நாங்க சொல்றதை கேட்காம அவங்க மீண்டும் மீண்டும் கொண்டு வராங்க. எங்களை என்ன சார் செய்ய சொல்றீங்க? அதனால என்ன செஞ்சோம்? அவரை கட்டி வச்சு அடிச்சோம். அவர் செத்து போயிட்டாரு. நாங்க என்ன சார் பண்றது? இது ஜஸ்டிபிகேஷனா கொடுக்கலாமா? இது ஒரு பாயிண்டா? இது ஒரு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் செய்யற வேலையா? அல்லது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் செய்யற வேலையா? அவருடைய தொண்டர்களை வழிநடத்துற விதம் இதுதானா? ஒரு தலைவர் ரோல் மாடலா இருக்கணும். ஆனா அவர் அப்படியே உள்டாவாக ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கான உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் சரி, ரெண்டையுமே அவருடைய குணாதிசயங்கள் ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஒரு ரவுடித்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ரவுடித்தனம் தான் ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டுக் கொள்ள வைத்தது. சுட்டுக் கொன்றதற்கு பிறகு நான் டிவியில பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று தடித்தனமாக பேச வைத்தது. அதேதான் இதிலும் வெளிப்பட்டிருக்கிறது. இதுதான் அவருடைய உண்மையான கேரக்டர். தமிழ்நாட்டு மக்கள் இந்த கேரக்டரை ரசிக்கல. அதை எடப்பாடி பழனிசாமி முதல்ல புரிஞ்சுக்கிடணும். ஒரு கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வருதுன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு PR ஒர்க்கா அதை மாத்திருக்க முடியும். டக்குன்னு ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் போகுது அப்படின்னா, சாதாரணமா ஒரு இயக்கம், திருமணி கூட்டம் மாதிரி நடத்துறாங்க அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வருதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு விலகுவாங்க. டக்குன்னு ஒரு ரூட்டை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இது இயல்பா மக்களுக்குள்ள பதிந்தது. அதை வீடியோ எடுத்து பலரும் கூட பிரபலமாக சமூக வலைதளங்கள்ல போட்டிருக்கிறாங்க. எடப்பாடி அப்படி கூட பண்ணியிருக்கலாமே. அது எதையுமே பண்ண தெரியாம, எந்த விதமான அடிப்படை மனிதநேயமும் இல்லாமல் ஆம்புலன்ஸை இவர் தான் ஆம்புலன்ஸை விடுன்னு சொல்றாருன்னு நீங்க சொன்னீங்க. ஆம்புலன்ஸ் வண்டியை நோட் பண்ணு, டிரைவர் பேரை நோட் பண்ணு, இவங்க மேல நாளைக்கு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்ன டிரைவர் பேரை நோட் பண்ணு? டிரைவர் பேரை நோட் பண்ணி என்ன செய்ய போறீங்க? ஏற்கனவே என்ன செஞ்சிருக்காங்கன்றதை ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமை புகார் கொடுக்கிறதுக்கு ஒரு பெண் வந்தார். அந்த பெண்ணினுடைய பெயர், அப்பா பெயர், முகவரி மொத்தத்தையும் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆர்டர் வெளியே பாஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த பெண் இந்த வீட்டில் குடியிருப்பவர், இவர் கொடுத்த புகாரை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. அதை வைத்து அதிமுகவை சேர்ந்த நபர் அந்த பெண் வீட்டிற்கு போய் அவருடைய சகோதரரை அடித்து காயப்படுத்தி இருக்கிறார். அதன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அந்த வழக்கில் அவர் என்ன ஆனார்னே தெரியல, ஆளே காணோம். அப்போ இது ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருக்கு. இவங்க பேரை நோட் பண்ணவங்க வீடுகள்ல என்ன நடந்தது அப்படின்னு ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நீங்க திமுகவில் இந்த மாதிரி சொல்லுங்க. திமுகவில் ஒருத்தர் ஒரு கடையில போய் கலவரம் பண்ணிட்டாரு. மறுநாள் அந்த திமுகவினுடைய தலைவரே நேரில் போய் அந்த கடைக்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வர்றாருல. அம்மா உணவகம்ன்ற போர்டை ஒரு திமுக உடன்பிறப்பு அடிச்சு உடைக்க பாக்குறாரு. ஒரு கோபத்துல எல்லா இடத்துலயும் இந்த அம்மா பேர் வச்சிட்டாங்கன்ற ஒரு கோபத்துல உடைக்க போறாரு. அவரை கைது செய்தது யார்? அந்த போர்டை டேமேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இந்த அரசு. அப்போ இந்த பண்புகள் எதையாவது எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? இல்லை. மாறாக அவருடைய பேச்சுக்கள் அத்தனையுமே கலவரத்தை தூண்டுகின்ற அல்லது மக்கள் மத்தியில் ஒரு சுமூகமான ஒரு மனநிலையை சிதைக்கின்ற வகையில் இருக்கிறது. ஒரு ப்ரோவோக் பண்ணிட்டே இருக்கிறார் எடப்பாடி. கோயிலை பார்த்து இந்த கோயில் நிதியில இருந்து கோயில் காசை பார்த்து பூரா என்னமோ பண்றாரு. தேர்தல் பிரச்சாரத்துல சில விஷயங்களை பேசுறாரு. தேர்தல் பிரச்சாரத்துல இந்த விஷயங்களை எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள், திராவிட இயக்க தலைவர்கள் பேசியதே கிடையாது. கோயில் சொத்தை சூறையாட பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி திமுக அதிமுக என்றைக்காவது பரஸ்பர குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறதா? ஆதாரம் இல்லாமல் இப்படி எந்த குற்றச்சாட்டையும் இரண்டு தரப்புமே முன்வைத்தது கிடையாது. பாஜக வச்சிருக்காங்க. பாஜக மட்டும்தான் வைக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். அப்ப பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு பிறகு தன் கட்சிக்கு இருந்த குறைந்தபட்ச திராவிட அடையாளத்தை அழித்துவிட்டு முழுமையாக சங்கிமயமாக அவர் மாறியதும் அல்லாமல் அவருடைய தொண்டர்களை வெறியேற்றுவது. பாஜகவினுடைய பேட்டர்ன் இதுதான், தொண்டர்களை வெறியேற்றுவது. அதே தொண்டர்களை வெறியேற்றுகின்ற செயலை இவரும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இது மொத்தமும் ஏதோ எதேச்சையாக நடக்கிறது போல தெரியல. வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வெறியேற்றுகின்ற செயலை செய்ய வேண்டும் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கா அப்படின்றதையும் நம்ம சந்தேகப்பட வேண்டியது இருக்கு. இல்ல, இப்ப ஒரு எமோஷன்ல ஒரு பேச்சு வருது இல்ல. எமோஷன்ல எனக்கு என்ன பேச்சு வரும்னா, இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு அழுக வரலாம்.
அல்லது கோபம் வரலாம். ஆனா அடுத்தவனை அடிக்கணுன்ற வெறி வரக்கூடாது. அது எமோஷன் கிடையாது. அது வந்து எமோஷன்லயே வராது. சீக்கிரம் வாடா எரும மாடு அப்படின்னு சொல்றது, சீக்கிரம் வாடா அந்த எருமை நாயை மாடு. தூக்கி வெளியே போடு அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் வந்து அந்த நேரத்துல வர்ற எமோஷன் தானே. கண்டிச்சாங்கல்ல, யார் அதை பேசியிருந்தாலும் கண்டிச்சிருக்கிறாங்கல்ல. கடந்த காலத்துல சமூகம் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்றதானே பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுனது அதே தான் கண்டிக்கிறோம். ஏன் அப்படி பேசுறீங்க? உரிமையில பேசுறது இல்ல விஷயம். உரிமை அப்படின்றத தாண்டி இவர் ஒருத்தனை அட்டாக் பண்றாரு, அபியூஸ் பண்றாரு. ஒரு செக்டாரையே, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள், ஆம்புலன்ஸ் டிரைவர் அப்படின்ற செக்ஷன் ஆஃப் பீப்புளே அட்டாக் பண்றாரு. நாளைக்கு உண்மையிலேயே சாக கிடக்கிற ஒருத்தனை தூக்குறதுக்கு அந்த வழியா ஆம்புலன்ஸ் போகுது. அதிமுக தொண்டன் என்ன செய்ய போறான்? இப்படி வெறிய ஆம்புலன்ஸ் போனா அதுல ஆள் இல்லாம போனா சும்மா போகுதோன்ற எண்ணம் கூட இப்ப இல்ல. ஆம்புலன்ஸ் சும்மா தான் போகும் ஒரு இடத்துக்கு, போயிட்டு தான் ஆள் எடுத்துட்டு வரும். போகும்போதே பேஷண்ட்டை ஏத்திட்டு போய் ஒரு பேஷண்ட் அங்க இறக்கி விட்டு இன்னொரு பேஷண்ட்டை ஏத்திட்டு வர்றதுக்கு அது என்ன கிட்னி திருட்டு பண்ணிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ்? மக்கள் உயிரை காக்கின்ற வேலையில இருக்குது. அதை ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல இருந்து பாடி எடுத்துட்டு வர்றாங்க, அல்லது ஒரு பேஷண்ட்டை சேவ் பண்றதுக்காக தூக்கிட்டு வர்றாங்க. அப்படிங்கும் பொழுது அதுக்குரிய மரியாதையை அந்த தொழிலுக்கு கொடுக்கணும். அந்த தொழிலாளர்களை இழிவுபடுத்துறாரு இவரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர் பூரா வந்து யாரோ ஒருத்தர் சொன்னா வண்டி எடுத்துட்டு போயிருவாங்களா? அவங்களுக்குன்னு தொழில் நேர்மை இல்லையா? அவங்க எல்லாம் நேர்மையா தொழில் பண்றவங்க கிடையாதா? உயிரை காக்கின்ற பணியில் இருக்கிற தொழிலாளர்களை பார்த்து நீ பொலிட்டிக்கல் பிரஷருக்காக வண்டி எடுத்துட்டு போற அப்படின்னு சொன்னா ஒரு ஆதாரத்தை கொடுங்க. ஒரு ஆதாரம் கொடுங்க. ஒரு வீடியோ ரெக்கார்டிங், ஆடியோ ரெக்கார்டிங், ஏதோ ஒரு ஆதாரத்தை சமர்ப்பிச்சுட்டு பேசுங்க. நீங்க கருதுறதையெல்லாம் பேசக்கூடாது சார் மேடையில. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நீங்க அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மனசுல பட்டதையெல்லாம் பேசுறதுக்கு நீங்க உங்க கழகத்தினுடைய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைமை கழக பேச்சாளர்கள் கிடையாது. நீங்க தலைவர், நீங்க வழி நடத்தணும். மற்றவங்க போல வாய்க்கு வந்ததை பேசிட்டு நீங்க போயிட முடியாது, அப்படி தப்பிக்கவும் முடியாது. யூ ஆர் அக்கௌண்டபிள் ஃபார் வாட் யூ ஆர் சேயிங். சொல்ற எல்லாத்துக்கும் பொறுப்பெடுத்துக்கணும். அப்படி பொறுப்பெடுத்துக்கிற தன்மை எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்திருந்தால் இந்த விஷயத்தை நேற்று நேர்மறையாக அவர் கையாண்டிருப்பார். இது வேற மாதிரி போயிருக்கும். ஆனா அதை எதிர்மறையாக கையாண்டு மக்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதித்து தொண்டர்களை வெறியேற்றவும் செய்து அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை வந்து அட்டாக் பண்ற இதுக்காக தூண்டி விட்டுருக்கிறார். இப்ப நான் ஒன்றும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன்பு ஒரு சாலையில டிராவல் பண்றாரு. சொந்த பேனர்லேயே அவரு சிக்க தெரிஞ்சார். அந்த பேனர் கீழே விழுந்துருச்சு, அவர் வாகனத்தின் மேல விழுந்துருச்சு. இப்ப அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வரலாமா கூடாதா? சரி, இவர் போயிட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு உதாரணத்திற்கு கோயம்பேட்டுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் கூடியிருக்கு. எதற்காக? எடப்பாடி வருவார் என்பதற்காக. வடபழனி சிக்னல்ல எடப்பாடிக்காக வைக்கப்பட்டிருந்த பேனர் எடப்பாடி வண்டி மேலே விழுந்துருச்சு. கூட வந்த சிலருக்கு வந்து காயம் ஏற்பட்டுருச்சு. இப்போ கோயம்பேட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வருது. வர்ற ஆம்புலன்ஸ் அந்த அதிமுக தொண்டர்கள் என்ன செய்ய போறாங்க? வெறும் ஆம்புலன்ஸா தான் வரும். ஏன் வெறும் ஆம்புலன்ஸா வரும்? எடப்பாடியோடு பயணித்த 2 பேருக்கு வந்து மேல பேனர் விழுந்துருச்சு, அவங்க அடிபட்டு கிடக்குறாங்க. எதுக்கு இங்க வர்ற? நீ சுத்திக்கிட்டு போ, காளிமன் தெரு வழியா, போரூர் வழியா திருப்பி சுத்திக்கிட்டு ஆர்காட் ரோட போய் ஜாயின் பண்ணுன்னு சுத்தி அனுப்புவாங்களா? இல்ல அடிச்சு கொல்ல போறாங்களா அந்த டிரைவரை? இல்ல, அதாவது எடப்பாடியோட சந்தேகம் வந்து இப்படி இருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம்னு நாம ஏன் சந்தேகத்தை கிளப்பணும்? அப்படி இருக்குதுன்னா அவர் நிரூபிக்கட்டும், கோர்ட்ல அதை வழக்கு தொடுக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பொன்முடி அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாரு. அவர் பேசின உடனே சோமோட்டோ எடுக்கிறாங்க. கோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் சோமோட்டோ எடுக்குது. அது பேசுனது ஒரு பொது வெளியில தான் பேசியிருக்கிறாரு. அதுக்கான வீடியோ இருக்கு, அதுக்கான ஆடியோ இருக்கு. நேரில் பார்த்த நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அதை அவ்வளவு பேர் பார்த்திருக்கிறாங்க. கோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது. இதுல சிபிஐ விசாரிப்பதற்கு என்ன இருக்கிறது? வெளிப்படையாக அவர் பேசியது. இதற்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா இல்லையான்னு அவரை கூப்பிட்டு நீங்க கோர்ட்ல கேட்டீங்கன்னா அவர் பதில் சொல்ல போறாரு. இதுக்கு சிபிஐ ஏன் தேவைப்படுகிறது? அப்ப வேற வகையில அவரை சிக்க வைப்பதற்காக இது நடக்குதா அப்படின்ற சந்தேகம் மக்களுக்கு வரத்தானே செய்யும். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவர் பேரை நோட் பண்ணு, ஆம்புலன்ஸ் நம்பரை நோட் பண்ணு, வண்டியில ஆள் இருக்கான்னு செக் பண்ணு. இவர் விடவும் சொல்றாரு, செக் பண்ணுன்னு சொல்றாரு. செக் பண்ணுனா எப்படி? கதவை திறந்து பாப்பீங்களா? ஆம்புலன்ஸ்ல உள்ள ஒருத்தர் சாக கடந்தா ஆம்புலன்ஸை விட்டுருவீங்க, இல்ல அப்படின்னா டிரைவர் அடிச்சு உள்ள படுக்க போட்டுருவீங்களா? இதை வந்து சோமோட்டோவா எடுக்க மாட்டாங்களா யாரும்? இதை சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிட மாட்டாங்களா? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டிசைனை எடப்பாடி பழனிசாமி தனக்கு சாதகமாக பிஜேபி செட் பண்ணி வச்சிருக்கின்ற நம்பிக்கையில தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க சொன்னீங்க அவர் எடப்பாடி பழனிசாமி சீமான் போல பேசுறாரு அப்படின்னு. சீமா, ஆமா. சிவனோட ஆட்டத்தை பார்த்துருக்கிறீங்க, சீமானோட ஆட்டத்தை இனிமே தான் பார்க்க போறீங்க அப்படின்லாம் சமீபமா சீமான் பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் வந்து சமீபத்தில் பேசுகின்ற பேச்சுக்கள் அப்படின்றது வந்து முதல் முறையா அவர் வந்து நேரடியா ஒரு ஃபோர்ஸை வந்து எதிர்கொள்ளுகிறார். 2 பேய்கள் மோதி கொள்ளுகின்றன.
ஒரு பக்கம் தாவேக்கா, இன்னொரு பக்கம் நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு இடையில நடக்கிற சண்டையில சீமான், நான் ஏன் சீமான் மாதிரி எடப்பாடி பேசினாருன்னு சொல்றேன் அப்படின்னா, சீமான் தான் ஒரு கூட்டத்துல பேசும்போது தாவேக்கா தலைவர் விஜய் வந்து நடு ரோட்ல போய் நில்லு லாரி முட்டி சாவ அப்படின்னாரு. இப்படி எல்லாம் பேசுறத வந்து மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. சீமான் அப்படிப்பட்ட நபர் தான். நான் கெட்டவன் இல்ல, கேடு கெட்டவன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்திருக்கிறார். நீங்க குறிப்பிடுற இது சிவன் ஆட்டத்தை பார்த்திருக்கிற, சீமான் ஆட்டத்தை பார்க்க போற, இதெல்லாம் பஞ்ச் டைலாக்ஸ். அவர் வந்து ஒரு நல்ல நடிகர், அவர் ஒரு நல்ல வசனகர்த்தா, ஒரு மோசமான இயக்குனர், இப்படியாக அறியப்பட்டவர் தான். அப்போ அதனால வந்து அவருக்கு இந்த வசனம் எழுதுறது அப்படின்றதெல்லாம் இயல்பாக வரக்கூடியது. அதை வைத்துத்தான் அவருடைய தொண்டர்களை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா பொறுமை இழந்து கடைசியில என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, எடப்பாடி வந்து தொண்டர்களை வெறியேத்தினாரு. இவரே வெறியாகி கீழே இறங்கி ஒருத்தர் அடிக்க பாயிறாரு. அப்போ ஒரு கட்சி எப்படிலாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளாக சீமான் மாறி இருக்கிறார். இப்போ அந்த கூட்டத்துல வந்து கீழே ஒருத்தர் நிக்கிறாரு, இவர் மேடையில நிக்கிறவரு இறங்கி அடிக்கிறதுக்கு பாயிறாருங்க. அவர் விஜயகாந்த் பாணியில அவர் கையாளுறாருலாம் சிலர் சொல்றாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்து சேர தூக்குறது அப்படின்றதுல பக்கத்துல யார் என்ன சொல்றாங்க, எதிர்த்தாப்புல யார் என்ன நிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கருதணும். விஜயகாந்த் வந்து அப்படிப்பட்ட ஒரு ப்ரொவோக்கிங்கான நபர் தான். ஆனா விஜயகாந்த் அப்படின்ற அந்த நபர் மேல எல்லாருக்கும் ஒரு மதிப்பு ஏற்கனவே உண்டு. இவர் பேசினாலும் அப்படி செஞ்சிட மாட்டாரு அப்படின்ற ஒரு கன்சர்ன் அவருக்கு உண்டு. அவர் எங்கேயுமே தொண்டர்களை ஏவி விட்டு இன்னொருத்தங்களை தாக்கு அப்படின்னு அனுப்புனதில்லை. அவர் பேசுவாரு, துடுக்கா பேசுவாரு, ரொம்ப சவடாலா பேசிடுவாரு, சேர தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்கு அப்படின்னு ரொம்ப டென்ஷனா பேசுவாரு. ஆனா அவர் இப்படி செய்ய மாட்டாரு அப்படின்றது வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா, அவருடைய மனிதநேய பண்புகள்ல இருந்து அதை நம்ம அளவிடுறோம். அப்பெல்லாம் செய்ய மாட்டாரு, சும்மா வாய் சவுண்டு தான்ப்பா விடுவாரு, அதனாலதான் சமூகம் அதை கலாய்ச்சிட்டு போச்சு. ஆனா எடப்பாடியினுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லையே. அடிதடிகளும் கட்ட பஞ்சாயத்துகளும் பல கட்டை மீசைகளும் சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அப்ப அதுல இருந்தானே பார்க்க வேண்டியது இருக்கு. சீமானுக்காக சீமானும் சேர்த்துதான். அப்ப சீமான் மட்டும் என்ன விதிவிலக்கா? ஒரு சித்தப்பா, இவர் சின்னமகன். சித்தப்பாவுக்கும் சின்ன மகனுக்கும் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒண்ணும் இல்லை போல. இப்ப இவர் சீமானுடைய சமீபத்திய நடவடிக்கைகள் அப்படின்றத பார்க்கும் பொழுது அவர் வந்து அவருடைய எதிரிகளை தீர்மானித்து அவர் அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார். அணில்களோடு மோதுபவனா தம்பி, நான் புலி வேட்டைக்கு வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஆக்ரோஷமாக பேசி கொண்டிருக்கிறார். கடைசியில எவனும் ஓட்டு கேட்க வந்தோன்றதெல்லாம் மறந்துட்டு, நான் அணில் வேட்டைக்கு வந்திருக்கிறேன், நான் புலி வேட்டைக்கு வந்திருக்கிறேன், நான் ஆம்புலன்ஸ் டிரைவர் வேட்டைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ யாரையோ வேட்டையாடுவதற்காகவே இதை தான் நம்ம வந்து ஒரு அச்சுறுத்தலான சூழலாக கருதுகிறோம். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே இப்படியான பேச்சுக்களை பேசுறது கிடையாது. ரொம்ப ஜனநாயக மரபுகளுக்கு உட்பட்டு நம்முடைய இலக்கு என்ன அப்படின்றத தீர்மானித்து திட்டவட்டமாக வேலை பார்க்கிறாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லை. நீ லாரியில் அடிபட்டு சாவ, நானே இறங்கி வந்து அடிப்பேன், டிரைவரை பிடிச்சி கட்டையில சாத்துங்கடா அப்படின்னு சொல்றது. இப்படி ஒரு பக்கம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை திமுகவுக்கு எதிராக நிற்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய விரக்தியில் அடிதடி கட்ட பஞ்சாயத்துக்கு தயாரான ஒரு தலைமுறையாக மாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கே ரொம்ப ஆபத்தான போக்கு. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.